ஓம் நமோ நாராயணா. பெரியாழ்வார். இவர் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இவர் கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர். இவர் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் பருவங்களை பாடியவர். அம்புலி பருவத்தில் சாமதான வேத தண்டம் என்ற அமைப்பில் பாடும் முறையை முதன்முதலில் தொடங்கி வைத்தவர். மதுரை மன்னன் வல்லபதேவன் காட்டிய பொற்கிழியை வேதத்தை விரைந்து ஓதி அறுத்து கிழித்து அறுத்த ஆழ்வார் என்ற பெயர் பெற்றார். இவர் வளர்ப்பு மகள் ஆண்டாள். கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர். இவர் தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர். இயற்பெயர் விஷ்ணு சித்தர். பட்டர்பிரான் என்றும் கூறுவர். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி. கிழியர்த்த ஆழ்வார் என்றும் கூறுவர். புதுவை மன்னன். வேயர் தங்குலத்து துதித்த விஷ்ணு சித்தன். இவர் பாடியவை பெரியாழ்வார் திருமொழி, திருப்பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி நூறாயிரம் என்று பாடியவர். வேயர் குடும்பத்தை சேர்ந்த முகுந்த பட்டர் மற்றும் பதுமவெள்ளி ஆகியோர் அவர் பெற்றோர் ஆவர். பெரியாழ்வார் ஆனி மாதத்தில் ஏகாதசி திதியான ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தார். பிறந்த நட்சத்திரம் சுவாதி. சிறுவயதிலிருந்தே அவரது பெற்றோர் பெரியாழ்வாருக்கு ஸ்ரீ கண்ணபிரானின் கதைகளை சொல்லி வந்தனர். அதன் விளைவாக பெரியாருக்கு விஷ்ணு பகவான் மீது பக்தி ஏற்பட்டது. பெற்றோர் இருவரும் விஷ்ணுவின் சிறந்த பக்தர்கள். அதனால் அவருக்கு பகவான் மீது மிகுந்த பிரியம் ஏற்பட்டது. தனது வாழ்க்கையை விஷ்ணுக்காக அர்ப்பணிக்க தொடங்கினார். தினமும் பகவானுக்கு மாலைகளையும் மலர்களையும் சமர்ப்பித்தார். பெரியாழ்வார் காலத்தில் பாண்டிய ராஜ்யம் நடந்தது. அக்காலத்தில் வல்லபதேவன் மன்னராக ஆட்சி செய்தார். அவர் வடக்கிலும் சோழ பேரரசிலும் பல ராஜ்யங்களை கைப்பற்றியதால் ஒரு சிறந்த வீரராக கருதப்பட்டார். ஒருமுறை அரசர் எளிமையான ஆடை அணிந்து தன் ராஜ்ய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய வெளியே சென்றார். அவர் ஒரு வீட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த போது முகத்தில் ஒரு விசித்திரமான ஒளியுடன் இருந்த ஒரு வயதான மனிதரை கண்டார். அரசர் அந்த மனிதரின் அருகில் சென்று அடுத்த பிறவியில் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த பிறவியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் இவ்வாறு பதிலளித்தார். எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை நிகழ்காலத்திலேயே செய்ய வேண்டும் என்பதாகும். இரவுக்கு தேவையான அனைத்தையும் பகலிலேயே ஏற்பாடு செய்வது போலவும், பருவமழைக்காக கோடை காலத்தில் சேமிப்பது போலவும், முதுமைக்காக இளமையில் சேமிப்பது போலவும், மறுபிறவிக்கான மகிழ்ச்சியை இந்த பிரிவிலேயே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அரசர் அந்த நபரை பற்றி விசாரித்தார். அதற்கு அவர் தனது பெயர் அந்தனர் என்று கூறினார். மேலும் அந்த நபர் புனித கங்கையில் நீராடிய பின் வடக்கிலிருந்து வருவதாகவும் இங்கிருந்து சேது நதியை நோக்கி பயணம் செய்வதாக கூறினார். அந்த மனிதனின் கதையை கேட்ட பிறகு அரசன் தலை வணங்கினான். மோட்சமடையும் வழியை பற்றி அரசன் அவனிடம் கேட்டார். அதற்கு அந்த மனிதன் வேதாந்த பரத்துவத்தை கேட்பதன் மூலம் மோட்சமடையலாம் என்று கூறினார். வேதாந்த பரத்துவத்தை ஓதுபவர்களுக்கு 1,00,000 தங்க நாணயம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நடந்து கொண்டிருந்த நிகழ்வை பற்றி விஷ்ணு பகவான் அவருக்கு தெரிவித்தார். பெரியாழ்வார் அசராமல் விஷ்ணு பகவானின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். பகவான் மீண்டும் அவரை சமாதானப்படுத்தினார். தனக்கு கல்வியும் வேத அறிவும் இல்லாத போது போட்டியில் எப்படி வெற்றி பெற முடியும் என்று கூறினார். விஷ்ணு பகவான் தனது சங்கை எடுத்து அவர் தலையிலும் வாயிலும் வைத்தார். உடனே பெரியாழ்வார் வேதங்களிலும் அனைத்து கல்வியிலும் சரளமாக பேச கற்றுக்கொண்டார். போட்டிக்கு சென்றார். இருப்பினும் பதட்டமாக இருந்தார். விஷ்ணு பகவான் தனக்கு உதவ வருவார் என்று அறிந்திருந்தார். பின் பெரியாழ்வார் அரசனுக்கு தேவையான முக்கிய விஷயங்களை விளக்கினார். விஷ்ணு பகவானை பற்றி விளக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருந்ததால் நாணயங்கள் நிறைந்த பை பெரியாழ்வார் காலடியில் விழுந்தது. அரசனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் பெரியாழ்வார் அமர்வதற்காக ஒரு யானையை கொடுத்து மதுரை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து சென்றார். விஷ்ணு பகவான் பெரியாழ்வாரை மேலும் ஆசிர்வதித்தார். மிகுந்த பணிவுள்ளவரான பெரியாழ்வார் தனக்கு ஞானத்தை வழங்கியது இறைவன்தான் என உணர்ந்து அழத் தொடங்கினார். இத்தகைய பணிவான குணத்தை கண்டு பகவான் மனம் உருங்கினார். விஷ்ணுவின் பகவானின் அருளால் வென்ற பணத்தை முழுவதும் தானமாக வழங்கினார். இத்தகைய பக்திக்கு தன்னை பெரியாழ்வாருக்கு அர்ப்பணித்துவதை தவிர வேறேதும் செய்ய முடியாது என்று விஷ்ணு தீர்மானித்தார். விஷ்ணு பூதேவியை பார்த்தான். அவளும் நிலைமையை புரிந்து கொண்டாள். பெரியாழ்வார் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது ஒரு பெண் குழந்தை அழுவதை கண்டார். அக்குழந்தையை தூக்கினார். அதை பார்த்த மாத்திரத்தையே அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. பெரியாழ்வார் வளர்த்த குழந்தைதான் நப்பிண்ணை என்ற ஆண்டாள். அந்த ஆண்டாள் தான் அரங்கனை மரமுடித்தாள். ஆதலால் அரங்கனுக்கே மாமனார் ஆனார் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு, திருமொழி ஆகியவை இவரது சிறந்த படைப்புகள் ஆகும். பெருமாளின் அருள் திருமேனியை அனைவரும் பார்த்தால் அவருக்கு திருஷ்டி பட்டுவிடமே என்று எண்ணிய பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பதிகத்தை பாடினார். விஷ்ணு சித்தர் என்றால் மனதில் விஷ்ணுவை கொண்டவர் என்பது பொருளாகும். இறைவனுக்கே திருஷ்டி கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் என பொருள்பட பெரியாழ்வார் என்று அரங்கன் அழைக்க பின்னர் இதுவே இவர் பெயராகி போனது. பக்தி மேன்மையை கண்ட பின்வைந்த வைணவ பெரியவர்கள் வரிசை கிரமத்தில் 7ஆமவராக வரும் பெரியாழ்வார் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தில் முதற் பாடல்களாக தொகுத்தனர். வைணவ கோயில்களின் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் புறப்பாடு முடிந்து திருக்கோவில் திரும்பும் போதும் இன்றளவும் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோவிலுக்குள் எழுந்தருள செய்கின்றனர். நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா.